ஹாய், இந்த பாத்தியா அரெஸ்ட் வாரண்ட் ஃபார் வேலுநாயக்கன். வேலுநாயக்கர் இங்க இல்ல. எங்க இருக்கார்? எனக்கு தெரியாது. सर्च चल अंदर चल आ जाओ यहां पे वहां देखो सुनने का है कमरे में जाओ चले मैं कर भाई किधर है எனக்கு தெரியாது उसको ले जाओ मैं कर भाई किधर है बोल தெரியாது आजा ऊपर देख वो किधर मिला नहीं सर. வேலுநாயக்கர் எங்க? இங்க இல்ல. எங்க இருக்கார்? எனக்கு தெரியாது. அரெஸ்ட் him. पूरा झोपड़ी चेक करो. जोशी तुमको लेकर वैन में डालो. चलो आगे चलो. तुम थिएटर लॉक करो. तुम इधर देखो. चलो ये घर छोड़ना मत. சொல்லு, வேலுநாயக்கர் எங்க மறைஞ்சிக்கிட்டு இருக்காரு? தெரியாது. तुम उस तरफ देखो. अंदर வேலுநாயக்கர் किधर? வேலுநாயக்கர் किधर? தெரியாது. बताओ வேலுநாயக்கர் किधर? தெரியாது. हाँ बोल. सालों के बैल में डालो. நாக்கிரையா போலீஸ் வராங்க போயிடுங்க போயிடுங்க போலீஸ் வராங்க போலீஸ் வராங்க போயிடுங்கய்யா போயிடுங்க போயிடுங்கய்யா सो पीछे हो. வேலுநாயக்கரை இன்னும் அரெஸ்ட் பண்ண முடியல. இல்ல? नहीं सर. Why? We are doing our best sir. But பப்ளிக் முழுக்க அவர் பக்கம் இருக்காங்க. அடி வாங்குறாங்க. ஆனா எங்க மறைஞ்சிருக்காருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவருக்காக உயிரை கூட விடுறாங்க. இன்னைக்கு கூட அவர் காப்பாத்துறதுக்காக ஒரு பொம்பளை தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டாங்க. அதுவும் என் கண்ணு முன்னால. இப்படிப்பட்ட ஒரு ஆளை இவ்வளவு பேர் ஏன் கடவுளா மதிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. Maybe it's not public alone. Who is helping him? சார் இல்ல வேற யாராவது நீங்க எங்க ரைட் பண்ண போறீங்க, எங்க சர்ச் பண்ண போறீங்கன்னு முன்னாடியே அவருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்களே? புரியல. வேலுநாயக்கருக்கு 2 குழந்தைங்க தெரியுமா? ஏதோ பெட்ரோல் பங்க் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்கன்னு. பையன் செத்துட்டான், ஆனா பொண்ணு சாகல. சின்ன வயசுலயே அவங்கள மெட்ராஸுக்கு அனுப்பிச்சிட்டார். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதே இங்க நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கும் இந்த கேஸுக்கும் ஐயா, நீங்க எதுக்காக இந்நேரத்தில் வந்தீங்க? நீங்க போங்க, எல்லாத்தையும் நாங்க கவனிச்சுக்கிறோம். ஐயோ முருகா. நாயக்கரே
என்ன இது பேசலையே. எங்க நாங்க ஒரு வார்த்தை பேசலையே. எனக்கு எங்க இருந்துதான் தைரியம் வந்ததோ. செல்வா ஆயிரம் கூட்டு போய் படுக்க இப்படிலாம் இந்த உடம்புக்காது. நீங்க என்ன இருக்கா நீங்க போறது நான் போன என்ன நாயக்கருக்கா செத்தா பெருமை நாயக்கர. அஞ்சம்மா அஞ்சம்மா நான் வேல் வந்திருக்கேன் பாருமா. நினைவெல்லாம் நின்று போச்சு. பேச்சு மூச்சே இல்ல. ராத்திரி தாண்டாத நாய்க்கிறேன். அஞ்சம்மா பிழைக்க மாட்டாரு டாக்டர் சொல்லிட்டார். நாய்க்கிறேன் நீங்களே இப்படி பண்ண எப்படி? அம்மா அம்மா போதும்ப்பா போதும்டா. ஐயா போன் எங்கடா இருக்கு? இதோ இங்க இருக்கீங்க. அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு போன் போடு. நாய்க்கிறேன் என்ன பண்ண போறீங்க? ஏசிக்கு போன் போட போறேன். இவ்வளவு பேர் அடிபட்டதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடு. நாய்க்கிறேன் நான் இத்தனை நாளா செஞ்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்டா. 4 பேர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தன் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தவனா இப்போ ஒரு கழவனுக்காக 100 பேரு. சின்ன பசங்க சரியில்லடா சரியில்லை. வேலு வேலு விடுறா. ஹலோ பா, நீங்களாப்பா? அப்பா நீங்களாப்பா? ஜி நான் வேலு நாயக்கன் பேசுறேன். அங்க ஏசி ஐயா இருக்காங்களா? அப்பா என்னாச்சுப்பா? உங்களுக்கு ஒன்றும் அழலையே. இல்ல என்ன பார்க்கணும்னு ஏசி சார் தேடிட்டு இருந்தாரா. நாளைக்கு என் நீலா அம்மாவோட திதி அது முடிஞ்ச உடனே வந்தனை கூட்டிட்டு போக சொல்லுமா. மாட்டேப்பா. சரி சொன்னா கேளு. உங்களை பிடிச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சரி நீ சொல்லு. என்னால முடியாதுப்பா. போன்ல யாரு யார் கூட பேசிட்டு இருந்த? சொல்லு. யாரு யாரு போன்ல? யாரு போன்ல? எங்க அப்பா. ஓ வேலு நாயக்கன் சொல்லு. ஏன் என்னமா என்ன வேணுமா அவருக்கு? அடுத்த போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சுக்கணுமா? சொல்லு. இல்ல எங்க ஓடி ஒளியலான்னு கேக்குறாரா? பின்ன என்ன சொன்னார் போன்ல? உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. நாளைக்கு எங்க இருப்பேன்னு போன் பண்ணி சொன்னாரு. உங்களை அங்க வந்து அரெஸ்ட் பண்ணிக்க சொன்னாரு.
வீரநாயக்கருக்கு எதிராக கேஸ் நடக்குது, வந்து சாட்சி சொல்லணும். எங்க பிள்ளைக்கு அவர் தாங்க பேர் வச்சிருக்காரு, அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டோம். வீரநாயக்கர் உங்களுக்கு ரொம்ப நாளா தெரியும், வந்து சாட்சி சொல்லணும். கேஸ் चल रहा है. தெரியும். அதுக்கு நீங்க வந்து எங்களுக்காக சாட்சி சொல்லணும். நீங்க பயப்பட வேணாம், உங்களை பாதுகாப்பா நாங்க கூட்டிட்டு போவோம். ஏன் வீரநாயக்கர் எப்படிப்பட்ட ஆளு உங்களுக்கு தெரியல? தெரியும், அதனாலதான் எதிரா சாட்சி சொல்ல முடியாது. உங்க புருஷன் இன்ஸ்பெக்டர் கெல்கர் யார் கொண்டாங்க தெரியுமா? தெரியுமா? வீரநாயக்கர். தெரியும். தெரிஞ்சுமா எதிரா சாட்சி சொல்ல மாட்டீங்க? மாட்டேன். ஏன்? ஏன்னா என் பிள்ளைக்கு உயிர் கொடுத்திருக்காரு, அவனை ஒரு மனுஷன் ஆக்கியிருக்காரு. எனக்கு அது போதும். Let's go.